ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் அப்படின்னு எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும். இதை சிம்பிளாக பண்ணலாம். ஸோ சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வாழைக்காய் வச்சு பண்ணக்கூடிய இந்த சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதோடைய 2 சைட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து பீல் பண்ணிக்கலாம். ரொம்ப இதுவாக இல்லை, ஒரு லைட்டாக அது மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும். அதுக்கு இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வாழைக்காய் வந்து நல்லா முத்தின வாழைக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த வாழைக்காயை வந்து நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி கொஞ்சம் தின் ஸ்லைஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை விட குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஒரு வாழைக்காவை 3 பார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ஜஸ்ட்டு 2 பார்ட்டாக மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தின் ஸ்லைஸாக இருந்தால் போதும். ரொம்ப தின்னாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். கட் பண்ண வாழைக்காயெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கருத்து போகாமல் இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்காக அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வாழைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வாழைக்காயை ஆயிலில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டி வரும். இப்போ வந்து இதில் லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணும்போதே வந்து ஒரு 70 to 80% வந்து இது குக் ஆகிடும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா இதை ஃப்ரை பண்ணி ஒரு 70 to 80% குக் ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இந்த பூண்டு 3மே சேர்ந்து நல்லா ஒன்றா வதங்கி வர மாதிரி ஒரு 1 or 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா கொதித்து இதோடைய பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இதோட பச்சை வாசம் போனதும் இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ் கொதிச்சுது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வாழைக்காயை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த மசாலாவோட இந்த வாழைக்காய் வந்து நல்லா சேர்ந்து வர மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து இந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாலே போதும். இது எக்ஸ்ட்ரா மறுபடியும் தண்ணி சேர்த்து இதை வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 80% குக் ஆனது தான். மறுபடியும் குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும், அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலாவோட இது நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டாலே போதும். சால்ட் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வாழைக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம்னு எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.